ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/6/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கு திருவோணம், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம். அதேமாரி மேல்நோக்கு நாள், உலக இளம் மருத்துவர்கள் தினம். அதை படிச்சுட்டு வரா பாருங்க, அவளோட தினம். முக்கியமாக கவிஞர் கண்ணதாசன் பிறந்த தினம். ரொம்ப அற்புதம். ஏன்னா அவரெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, தத்துவ பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காரு. சுவாமி இது, அர்த்தமுள்ள இந்து மதம், இதெல்லாம் கொடுத்தது கண்ணதாசன். அற்புதமான அவரோட பிறந்த நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7:30 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4லேருந்து 5:30 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மிதுன லக்னம், இருப்பு 3 நாழிகை 47 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:46 மணி வரை துவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:56 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:55 மணி வரை ஐந்திரம், அதாவது மகேந்திரம், பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 4:46 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 4:05 வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:56 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:56 மணி வரை மிருக சீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய ஸ்ரீ சந்திர பகவானையும் வணங்க சுபிக்ஷங்கள் உண்டாகும். அதே சமயம் பதில் இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால சிவன் கோயில். திருவோணம் பெருமாள் விடலை பாருங்க. இன்னைக்கு பெருமாளையும் போயிட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. அதனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். ஆக திங்கக்கிழமை 2 பேரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரியா? இது பண்ணுறதுனாலே மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக அகலும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ரகதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். சரியா? மகர ராசியில். அதே சமயம் அவர் இந்த குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். குருச்சந்திர யோகம் இருக்கு. குருவும் சந்திரனும் சூப்பரா இந்த சந்திர பகவானை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அதனாலேயே இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். வருமானம் இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படி இப்படிதான் இருக்கும். கவலைப்பட வேணாம். இருக்கிறத வச்சு சிறப்பாக செயல்படுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். கடன்னு ஒவ்வொரு வேலையாக செய்யுங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் தான் வேலை ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டும் செய்வாங்க. கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அரசியலில் இருக்க நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும், சிரத்தையாக இருக்கணும். முதல்ல நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, அடுத்தது மேல் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கோங்க. சரியா? இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது மாற்று மருத்துவத்தை நாடலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக. மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 கிராம்பு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போங்க.
பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் 2 கிராம்பு எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு பொறுப்புகள் சிறப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களை, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள் குறையும் நாள். அபகாடா, ஏன் உங்கள் ஜென்மராசியை விட்டு இந்த சந்திர பகவான் அஷ்டமராசியை விட்டு பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். சந்திராசிரமம் விளையெடுத்து, சந்திராசிரமம் விளையெடுத்தினாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருமானம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில அபிப்பிராய பேதங்கள் விலகும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் அகலும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து அருமையாக செயல்படுவார்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த ஆண்கள் பச்சை கற்பூரம் எடுத்துன்னு போங்க. பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். உங்களோட கஷ்டங்கள் மனக்கவலைகள் கண்டிப்பாக குறையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன், சந்திராசிரமம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இருக்கிறத வச்சு சிறப்பாக செயல்பட்டுக்கோங்க. உத்தியோகத்துல வீண் பழி அவச்சொல் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகள் எல்லாம் கூடுமானவரை அனுசரித்து போயிடுங்க. தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும், அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி அனாவசியமான ஒரு பேச்சு வேண்டாம். பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தோன்றி மறையும். அரசியலில் இருக்கிற அன்பர்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். சரியா? ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கவலை குறைகள் இதெல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு போகிறது நல்லது. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கவனமாக படிப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது. இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போங்க. பெண்கள் கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் வச்சு சுவாமி ரூமில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னைக்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறுவனம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்புகான நாள். கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே சந்திர பகவான குரு பகவான் தனது 9ஆம் பார்வையை அப்படியே வந்துட்டு இருக்கார். அற்புதமான ஒரு பார்வை. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம். வருமானம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் சலுகைகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக போகும், கவலையே பட வேணாம். குடும்ப உறுப்பினர்கள் கேட்கவே வேணாம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குது. சந்தோஷமாக இருங்கோ. சரியா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் அனாவசியமாக பொறாமப்படக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். சரியா? அரசியலில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பதவி தேடி வரும்.
கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் கேட்கவே வேணாம், இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு மேல் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பா. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போங்க. பெண்கள் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போங்க வெளியில் போகும்போது. அதே மாதிரி உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் வச்சு சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு உற்சாகம், கலகலப்பு, மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும் நாள். ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். ஏன்னா பகைரோன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வருமானத்தை கொடுப்பார். போய் கடனை அடைச்சிடணும். சரியா? ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு பழமொழி இருக்கு. அதனால கடன் இருந்தாலே பிரச்சனை. கடனை கொண்டு போய் அடைச்சிருங்க. உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. கணவன் மனை ஒற்றுமை மட்டும் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் ஜவ்வாது பூசிட்டு போங்க. பெண்கள் அதேமாரி வெளியில் போகிற பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் ஜவ்வாது பூசிக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜவ்வாது பூசிக்கோங்க. சாப்பாட்டில் போட்டுறக்கூடாது. சரியா? குருஜி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைட்டாக அப்படி பூசிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் அதிகரிக்கும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வருமானம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகளை இன்னைக்கு கிடைக்கும். வேலை பளு கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அப்படியே போயிட்டு இருக்கோம் ஸ்மூத்தாக. குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுப்பாக பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனக்குழப்பம் கண்டிப்பாக குறையும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது குழந்தைகளின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. அதேமாரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுன்னு போங்க. இல்லத்தரசிகள் 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஹைகிரீவர் சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்கள் கூடும் நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னாலும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையா நேரம் இந்த சந்திர பகவானை தான் பார்த்துட்டு இருக்கார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு சுகங்கள் அதிகமாக கிடைக்கும். சில பேருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கலாம். அதே மாதிரி உத்தியோகம் இன்னைக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். கவலையே விட வேணாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் அற்புதமாக நிறைவேறும்.
குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் கொடுத்து வைத்தவர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உறுதியாகும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போங்க வெளியில் போகும்போது. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் 2 சாக்லேட் எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. பிரிக்காமல் வைக்கணும். பிரிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் எறும்பு வந்து எடுத்து அப்படி இப்படின்லாம் கத்தக்கூடாது. சரியா? குருஜி சொன்னார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரியா? அதனால அப்படியே வச்சுருங்க. சாயந்தரம் குழந்தைகள் வந்தோன்னா கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ருங்க. நீங்கள் உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பலிதமாகும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் குரு பகவானின் அற்புதமான ஒரு பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இந்த குரு பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். விட்டுருவாரா? அற்புதமான ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்க. வருமானம் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெளிரும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக போகும். குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோர். அதே மாதிரி அரசியலில் இருக்கும் நண்பர்கள் இன்னைக்கு தைரியமாக செயல்படுவாங்க. ஆனால் மேடை பேச்சுகளில் கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கிற நண்பர்கள் சரியா? கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு வருமான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த ஆண்கள் சிந்தூரம் லைட்டாக நெத்தியில் எட்டுன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் சிந்தூரம், இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு சதுவாபத்திரியில் ரோஸ் கலரில் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து ரோஸ் கலரில் அது ஒரு இந்த கலர் அது ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதை எடுத்து நெத்தியில் எட்டுன்னு போங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் அவங்களும் இன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிந்தூரத்தை எடுத்து நெத்தியில் எட்டுட்டு உங்கள் வேலைகளெல்லாம் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரும் நாள். 2 நாளாக சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்துட்டு சில வேலைகளெல்லாம் பண்ணினார். குழப்பங்கள்லாம் கொடுத்தாரு, சந்தோஷத்தையும் கொடுத்தார். ஆனால் கொஞ்சம் காரியங்களும் சுணங்கித்தான் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல மகர ராசியில் சந்திர பகவான் குரு பகவானின் 9ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு உங்களோட பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கவலையே விட வேணாம். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமைக்கு பரிசு கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்புகள் கண்டிப்பாக அமையும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னல்கள் மறையும். மருத்துவ செலவுகள் குறையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த ஆண்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போங்க. அதே மாதிரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் 2 கிராம்பு எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்தால் போதும்.
மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் உட்காந்துட்டு இருக்கார். ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த சந்திர பகவானும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆனால் கவனமாக இருந்தால் போகிறோம். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் அது ஆதாயமான அலைச்சலாக தான் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்துலையும் கவனமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனை ஒற்றுமை இன்றைக்கி ஜோராக இருக்குது. அரசியலில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைக்கி புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை நீங்களே தேர்ந்தெடுப்பீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் வில்வத்தை எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படிங்கும்போது 2 வில்வத்தை எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போது உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள். அதே மாதிரி இல்லத்தரசிகள் 2 வில்வத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்திரன் ஜென்மராசியில் இருந்தால் கூட சந்திரனால் உங்களுக்கு சந்தோஷம்தான் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இனிமையாகும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இடமாற்றத்தை பற்றி உங்களுக்கு அற்புதமாக ஒரு கனவை கொடுப்பார். அதை நிறைவேற்றியும் வைப்பார். வருமானம் இன்னைக்கு வருது. அதே சமயம் செலவுகள் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். சும்மா தக்க தக்க தக்கன்னு ஆடும். சரியா? நீங்களே சொல்லுவீங்க, ஒவ்வொரு செலவாக பார்த்துட்டு சும்மா அதிருதில்ல அப்படின்னு நீங்களே சொல்லிப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் கடுமையாக பாடுபடுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் சந்தோஷம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த ஆண்கள் ஒரே ஒரு சந்தன வில்லையை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் ஒரே ஒரு சந்தன வில்லையை பேப்பரில் மடித்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு சந்தன வில்லையை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க. இன்னைக்கு உங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அற்புதமாக இருக்கும். முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இடமாற்றம் அருமையாக இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறீங்களா? அவர் இருக்கார். அவரை குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஸ்ட்ரைட்டாக 9ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். இன்னைக்கு விட்டுருவாரா? அடி தூள் தான். ராசிநாதனோட பார்வை சந்திர பகவான் கிடைக்கிறது. சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். விட்டுருவாரா? அடி தூள் கலப்புவார். இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தினரிடம் கணவன் வீட்டாரிடமும் நல்ல பெயர் பெறுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பொன்னான நாள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போங்க. அதேமாரி பெண்கள், உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள், வெளியில் போகிற பெண்கள் 2 ஏலக்காயை உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்க.
இன்னைக்கு இந்த மாதிரி பண்றதுனால லாபஸ்தானத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா முன்னேற்றத்தை தான் கொடுப்பார். கவலைப்படவே வேண்டாம். இன்னைக்கு சந்தோஷம் 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 சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.